ஹாய் ஹலோ வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா 3 டாப்பும் 2 பேண்ட்டும் கட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் ஒரு 2 டாப்பும் 2 பேண்ட்டும் ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அதில் இது saree கிளாத்து. கஸ்டமர் saree கொடுத்துருந்தாங்க. அதிலிருந்து டாப் தைச்சி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் ரவுண்ட் நெக் வச்சு ஒரு டாப்பு ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இது நான் நேற்று உங்களுக்கு ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருந்துருப்பேன். இந்த டாப்பு இது பானைக்கு வச்சு இந்த டாப்பு. அப்புறம் இதுக்கு பேண்ட்டு இது ஒரு பேண்ட்டு. ஸோ இது டாப்பு. இது கொஞ்சம் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன், இன்னும் மீதியை முடிக்கணும். நேற்று பாதியிலேயே இதை ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு போயாச்சு. ஸோ அதை இன்றைக்கி ஃபினிஷ் பண்ணிடலாம். இது பேக்கு ரவுண்ட் நெக் போட்டாச்சு. ரவுண்டாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ மடித்து திருப்ப போகிறேன். இப்போ இது மடித்து திருப்பணும்னா இதுக்கு இந்த இடத்துல எல்லாம் அர்க்காத் கொடுத்துக்கிட்டோம், அதாவது சின்ன சின்ன கட் கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா மடியும், ஈஸியாக மடிஞ்சிடும். ஸோ நம்ம மடிச்சுக்கலாம். இப்படியும் மடிக்கலாம், இல்லைன்னா இந்த இடத்துல நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா மடித்து கொடுக்கும். அதுவும் நல்லா மடிஞ்சு கொடுத்துருச்சு, நல்லா நீட்டாக வரும். இப்போ மேலே ஒரு ஸ்டிச் ஒன்று போட்டுக்கோ. இது ஃப்ரண்ட்டு, இது பேக்கு, இது ஸ்லீவு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருவோம். ரெண்டு பக்கமே ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஜாயின் பண்ணிடுவோம். நல்லா பேக் ஸ்டிச் போடுவோம். இந்த பக்கமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடுவோம். பேக் ஸ்டிச் போட்டுக்குவோம். ஸோ இப்போ ரெண்டையுமே ஃப்ரண்ட் பேக் ரெண்டையுமே ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு
இந்த இடத்த பேக்கில் திருப்பி விட்டு இந்த சென்டரில் ஒரு ஸ்டிச் போட்டுக்குவோம். இன்னுமே இந்த இடம் வந்து கொஞ்சம் பிரியாமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃப்ரண்ட் பேக்கு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஸ்லீவை வந்து அட்டாச் பண்ணிடுவோம். ஸ்லீவ் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் ஃப்ரண்ட் பேக் பார்த்துட்டு நம்ம கரெக்டாக அதை வந்து ஸ்லீவை வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. ஸோ இதில் நம்ம வந்து ஏற்கனவே கட் கொடுத்துருக்கோம். எது ஃப்ரண்ட்டு எது பேக்குன்னு பார்த்துட்டு அதை நான் வந்து சென்டரில் இருந்து தான் அட்டாச் பண்ணுவேன். இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கலாம் திருப்பி. கஸ்டமர் வந்து ஓவர்லாக் கேட்கல, அதனால நான் ஓவர்லாக் வந்து இதுக்கு போடலை. ஸோ இது வந்து அட்டாச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் சைடில் இன்னொரு சைடில். ஸோ இந்த ஷோல்டர் வந்து இது லைட்டு கொஞ்சம் 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்ட்ராவை வந்து நம்ம வந்து கட் பண்ணி விட்ருவோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த ஸ்லீவை அட்டாச் பண்ணி விடுவோம். ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணியாச்சு. இது பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. ஸோ இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து இந்த ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை நம்ம ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து எண்ட் ரிசல்ட்டு. இது வந்து ஃப்ரண்ட்டு, இது பேக்கு. பேக் சைடு வந்து சின்னதாக டாட் பிடிச்சிருக்கிறேன். ஸோ டாட் பிடிச்சா உங்களுக்கு ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ப்ளவுஸ் கட்டிங் இல்லை சுடிதார் கட்டிங் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ப்ளவுஸ் அண்ட் சுடிதார் கட் பண்ணுறத சொல்லித்தரேன். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.